ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகாய் 1 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு, இப்போ ஒரு வானலியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு ஸ்லைஸாக கட் பண்ணால் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணுமிட்டு இதில் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு முட்டையில் கீரல் போட்டு மசாலாவில் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் அடுப்பு வச்சுட்டு குக் பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிரும். கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம்.